சுலோகம் 1 நமாமி மீன நிர்வாண ரூபம் விபும் வியாபகம் பிரர்ம வேதஸ்வரூபம் நிஜம் நிர்குணம் நிர்விகல்பம் நிரேகம் சிதாகாமா காவாசம் பஜேகம் அர்த்தம் மோக்ஷஸ்வரூபனும் சர்வ வியாபகனும் பிரம்மனும் வேதங்களின் வடிவமான ஈசனை நான் வணங்குகிறேன். உண்மை வடிவில் குணங்களற்றவனும் நிர்குணன் மாற்றங்களற்றவனும் நிர்விகல்பன் ஆசைகளற்றவனும் நிரேகன் ஞான ஆகாயத்தில் உரைப்பவனும் ஆகாயத்தையே தன் வசிப்பிடமாகக் கொண்டவனும் அல்லது ஆகாயமே ஆடையாக கொண்டவன் ஆன அந்த சிவனை நான் போற்றுகிறேன். சுலோகம் 2 நிராகாரமோன்காரமூலம் துரியம் கிரா நான கோதீதமேம் கிரீம் கராலம் மர்ஹாகால காலம் கிருபாலம் குணாகார சம்சார பாரம் நதோகம் அர்த்தம் உருவமற்றவனும் ஓம்காரத்தின் மூலமும் துரிய நிலையே விழிப்பு கனவு ஆழ்ந்த உறக்கம் ஆகியவற்றைத் தாண்டிய நிலை அடைந்தவனும் வாக்கு நாணம் மற்றும் புலன்களுக்கு அப்பாற்பட்டவனும் மலைகளின் தலைவனும் கிரிஹன் ஆன அந்த இறைவனை நான் வணங்குகிறேன். பயங்கரமானவனும் மகா காலனுக்கும் காலனும் கருணையுள்ளவனும் குணங்களின் இருப்பிடமும் சம்சார சாகரத்தைக் கடப்பவனும் ஆன அந்த சிவனை நான் தலைவணங்குகிறேன். சுலோகம் 3 துஷாராத்ரி சங்கா கோரம் கபீரம் மனோபூத கோடி பிரபா ஸ்ரேரீரம் ஸ்புரன்மொழி கல்லோலினே சாரு கங்கா லசத்பாலபாலேந்து கண்டே புஜங்கா அர்த்தம் பனிமலையைப் போன்று தூய வெண்மை நிறமும் கம்பீரமும் கொண்டவன் கோடிக்கணக்கான மன்மதர்களின் ஒளியைப் போல் ஒளிரும் அழகான திருமேனியைக் கொண்டவன் பிரகாசிக்கும் சிரசில் அழகான அலைகளைக் கொண்ட கங்கையைச் சூடியவன் ஒளிவீசும் நெற்றியில் இளம் சந்திரனை அணிந்தவன் கழுத்தில் பாம்புகளை மாலையாகக் கொண்டவன். சுலோகம் 4 சலத்குண்டலம் ப்ரூசுநேத்திரம் விலம் பிரசன்னானம் நீலகண்டம் தயாலம் மிருகாதி சர்மாம்பரம் முண்டமாலம் பிரியம் கரம் சர்வநாதம் பஜாமி அர்த்தம் அசைந்தாடும் குண்டலங்கள் கொண்டவன் அழகான புருவங்களையும் அகன்ற கண்களையும் கொண்டவன் பிரசன்னமான முகமும் நீல நிறக் கழுத்தும் கொண்ட கருணையாளன் புலியின் தோலை ஆடையாக அணிந்தவன் மண்டையோடுகளை மாலையாகக் கொண்டவன் அனைவருக்கும் பிரியமானவனும் எல்லா உலகங்களுக்கும் தலைவனுமான அந்த சங்கரனை நான் வணங்குகிறேன். சுலோகம் 5 பிரசண்டம் பிரகிருஷ்டம் பிரகல்பம் பரேம் அகண்டம் அஜம்பானு கோடி பிரகாவும் த்ரயே லூ நிர்மூலனம் லூ பானெம் பஜேடம் பவானி பதிம் பாவகமியம் அர்த்தம் சண்டமாருதம் போன்ற வீரியமுள்ளவனும் சிறந்தவனும் தைரியசாலியும் பரமேஸ்வரனும் பிரிவற்றவனும் அகண்டம் பிறப்பற்றவனும் அஜம் கோடிக்கணக்கான சூரியர்களைப் போல் பிரகாசமானவனும் 3 வகையான துன்பங்களே ஆத்தியாத்மிக ஆதிபோதிக ஆதிதெய்வீக வேரோடு அகற்றுபவனும் கையில் திரிசூலம் ஏந்தியவனும் பவானியின் கணவனும் அன்பு மற்றும் தியானத்தால் அடையக்கூடியவனுமான சிவனை நான் போற்றுகிறேன். சுலோகம் 6 கலாதீத கல்யாண கல்பாந்த காரி சதா சஞ்சனானந்த தாதா புராரி சிதானந்த சந்தோட மோஹா பகாரி பிரசீத பிரசீத பிரபோ மன்மதாரி அர்த்தம் கலைகளுக்கு அப்பாற்பட்டவனும் மங்களமானவனும் கல்பத்தின் முடிவை பிரளயத்தை உண்டாக்குபவனும் எப்போதும் நல்லவர்களுக்கு ஆனந்தத்தை அளிப்பவனும் திரிபுரங்களை அழித்தவனும் புராரி அறிவானந்தத்தின் தொகுப்பாகவும் அறியாமையைப் போக்குபவனும். ஹே பிரபு மன்மதனின் பகைவனே அருள் புரிவாய் அருள் புரிவாய். சுலோகம் 7 ந யாவத் உமாநாத பாதாரவிந்தம் பஜந்தீட லோகே பரே வா நரானாம் ந தாவத் சுகம் ஆந்தி சந்தாப நாவோம் பிரசீத பிரபோ சர்வ பூதாதிவாசம் அர்த்தம் இந்த உலகில் அல்லது மறுவுலகில் மனிதர்கள் பார்வதி தேவியின் கணவரான ஈசனின் தாமரை திருவடிகளைப் போற்றும் வரை அவர்களுக்கு சுகம் அமைதி மற்றும் துன்பங்களின் அழிவு கிடைக்காது. ஹே பிரபுவே எல்லா உயிர்களிலும் உரைப்பவனே அருள் புரிவாய். சுலோகம் 8 ருத்ராஷ்டகம் இதம் பிரௌக்தம் விப்ரேன ஹரதோகை ஏ படந்தி நரா பக்தியா தேசாம்பு பிரசீததி அர்த்தம் ஹரனே சிவனே மகிழ்விக்க பிராமணரால் சொல்லப்பட்ட இந்த ருத்ராஷ்டகத்தை எந்த மனிதர்கள் பக்தியுடன் படிக்கிறார்களோ அவர்களுக்கு சம்பு சிவன் பிரசன்னமாவார் அருள் புரிவார்.